இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க தான் அந்த சிவனாண்டிய பிடிக்கல, அவங்க கூட எல்லாம் வாழ முடியாது நீங்க வந்துட்டாங்கல்ல. இப்ப அந்த ஆளே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காப்ல. நாம என்ன சும்மாவா? நாமளும் அந்த நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு டிவோர்ஸ்க்கு சம்மதம்னு ரிட்டர்ன் அனுப்புவத்த. அப்போதான் அந்த சிவனாண்டி அடங்குவாத்த. அந்த சிவனாண்டியே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்ச பிறகு நாம சும்மா இருக்க முடியாது. பதிலுக்கு அவன் வேண்டான்னு நீயும் ஒரு நோட்டீஸ் அனுப்பு. அப்பதான் அவன் அடங்குவான். இல்லைன்னா நாம பயந்துட்டோன்னு நினைப்பான். கரெக்டா சொன்னீங்க. அவனை விட நம்ம சின்னத்தை எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்ல. அவன் ஒரு ஆம்புலன்ற திமிர்ல அனுப்பிச்சா சின்னத்தை யாருன்னு காட்டணும்ல. அத இந்த மேட்டரை சும்மாவே விடக்கூடாது. அக்கா, இவ்வளவு நாள் இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் இல்லாம நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். அவனை நான் எப்பவோ என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன். எனக்கு உன் நிலையிலே போதும்க்கா. உன்னோட இருந்தே என் காலத்தை கழிச்சிடுறேன். எனக்கு நீதான்க்கா முக்கியம். சின்னத்தை என்னமா நடிக்குது. அந்த சிவனாண்டியவே தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம். அத்தன் நலலே போதுமா. என்ன நடிப்பு. சந்திரா, அவன் யாரும் உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்கு? நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அவன் மூஞ்சில விட்டேறி. நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். மாப்பிள்ள, அத்த அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் அவகிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்குங்க. அத கொடு. இத கையெழுத்து போடுங்க சின்னத்தை. சின்னத்தை, கமான், இதுல கையெழுத்து போடுங்க. சந்திரா, என்ன யோசிக்கிற? இவ்வளவு நாள் எங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். இனிமே உனக்கான வாழ்க்கையை நீ வாழணும். அதுதான் எங்களுக்கும் சந்தோஷம். கையெழுத்து போடு. ஆமா சித்தி, கையெழுத்து போடுங்க. நல்லபடியா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. போடுங்க சித்தி, யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஏய், எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, இன்னும் என்ன யோசனை? கையெழுத்து போடு. சின்னத்தை, இந்தாங்க பேனா. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. இங்க பாருங்க, பெரியத்தவங்க தலையெழுத்த மாத்ததுக்காக இந்த கையெழுத்து போடுங்க. முறைக்காதீங்க சின்னத்தை, போடுங்க. அத்தை, கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. சின்னத்தை, யோசிக்காதீங்க, கையெழுத்த போடுங்க. சந்திரா, கையெழுத்து போட போறியா இல்லையா? டேய், இதெல்லாம் உன் ஏற்பாடு தானா? தேவையில்லாம டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி பிரச்சனை பண்ண பாக்குறியா? ஆமா, நான் தான் ஏற்பாடு பண்ணேன். நேரம் பார்த்து காலை வாரி விடுறியா? இதுக்கெல்லாம் உன்னை வச்சு செய்யாம விட மாட்டேன்டா. வணக்கம். என்ன இது? இப்ப நான் ரேவதி இல்ல, கார்த்திக். என்ன உளர்ற? ஆமா, நான் இப்போ கார்த்தியா மாறிட்டேன். எதுக்கு? நீ என்கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி தெரியல, அதான் நான் இப்போ கார்த்தியா மாறி ரேவதி கிட்ட ரொமான்ஸ் பண்ண போறேன். அத பார்த்த பிறகாவது என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணு. இப்போ உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்னது தேவையில்லாத வேலையா? இந்த வயசுல ரொமான்ஸ் பண்ணாம தலையெல்லாம் நிறைச்சு முகமெல்லாம் சுருக்கம் விழுந்து வயசான பிறகு ரொமான்ஸ் பண்ண முடியும்? நீ ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்க. ஆமா, ரொமான்ஸ் பண்ற முடிவோடு தான் இருக்கேன்.
இதுதான் ரேவதி. கார்த்திக் ரொமான்ஸ் பண்ண போறேன் பாரு. என்ன டார்லிங், சுடிதார்ல அமக்கலமா இருக்க. அப்போ இவ்வளவு நல்லா அழகா இல்லையா? நீ எப்பவுமே அசர் அடிக்கிற அழகுதான். ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அத வார்த்தையால எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த எங்கேயோ படிச்ச ஒரு காதல் கவிதை தான் ஞாபகத்துக்கு வருது. சொல்லவா? கவிதையா? சொல்ல. கவிதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் காதல் கவிதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட ஊ மூலமா கேட்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லு. அவள் அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஒரு வயலின் கொடுங்கள், வாசித்து காட்டுகிறேன். இதான் அந்த கவிதை. எப்படி இருக்கு? வாவ், சூப்பர். இவ்ளோ ரொமான்ஸ் இத்தனை நாளா எங்க ஒளிச்சு வச்சிருந்த? ஐ லவ் யூ ரேவதி. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. ஐ லவ் யூ ரேவதி. ஐ டு லவ் யூ. எப்படி? ரொமான்ஸ் தான் பண்ணல. நானே ரொமான்ஸ் பண்ணாலும் அத பார்க்காம இப்படி கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கியே. நான் என்ன தாண்டா பண்றது? இருந்தாலும் இதுக்கெல்லாம் இந்த ரேவதி மனசை தளர்ந்துட மாட்டா. எப்படியாவது போராடி உன் மனசுல இடம் பிடிக்காம விட மாட்டா. உன் மாமா மவ.